இருக்கீங்க? காலை வணக்கம். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இல்லடா, அடுத்த மாசம் ஆடி பிறக்குதுல, எப்படியோ நிறைய துணி கடைகள்ல எம்ஆர்பி ரேட்ல டிஸ்கவுண்ட் போடுவாங்க. அதான் என்கிட்ட இருக்கிற காசுல எத்தனை ட்ரெஸ் எடுக்கலாம் யோசிச்சுட்டு இருக்கேன்டா. எம்ஆர்பினா என்ன ஆகுதுடா? இது கூட யாரோட தெரியல. எம்ஆர்பி நம்ம வாங்குற ட்ரெஸ்ஸோட ரேட்ரா. ஓ, இதுதான் எம்ஆர்பி. எனக்கு அதை பத்தி கொஞ்சம் சரி சொல்லட்டுமா? சொல்லுவோண்டா. ஒவ்வொரு பொருட்களையும் எவ்வளவு அதிகபட்ச விலை வைத்து விற்கலாம் என்பதற்கான குறியீடு எம்ஆர்பி விலை. இது அந்த பொருள் இருக்கும் பாக்கெட்களின் பின்பக்கத்திலோ அல்லது முன்பக்கமோ குறிப்பிடப்பட்டு இருக்கும். அந்த எம்ஆர்பி விலைக்குள் வரிகள், தயாரிப்பு மற்றும் போக்குவரத்து செலவு, லாபம் உள்ளிட்ட அனைத்தும் அடங்கிவிடும். ஆதலால் கடைகளிலோ ஆன்லைனிலோ பொருட்களை எம்ஆர்பி விலையை பார்த்து வாங்குவது நல்லது. எம்ஆர்பி விட கூடுதல் விலைக்கு பொருள் விற்கப்பட்டால் அது குறித்து சட்ட அளவிடம் துறையிடம் புகார் அளிக்கலாம். அது குறித்து விசாரித்து அபராதம் உள்ளிட்ட சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தேசிய நுகர்வோர் ஆணையங்களான